இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. பாடுகிற பாடல்கள், ஆராதனை பகுதி, வார்த்தை பகுதி ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுக்கும்படி செபிக்கிறேன். இதை பார்க்கிற, கேட்கிற, கேள்விப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷ சமாதானத்தை ஏற்படுத்தும்படிக்கு செபிக்கிறோம். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய நீ வல்லவர். நீ செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை இப்போது அறிந்திருக்க என்று யோபு சொன்னார். அப்படியா இன்றைக்கு நீ செய்ய நினைக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த ஆலயத்துல செய்து இந்த மாத வாக்கு தத்தத்தை நிறைவேற்றனப்பா. ஏதோ எந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த அதிசயத்தை கர்த்தர் உண்டாக்கப்படும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று பார்க்கிறது. கர்த்தரப்படியா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாப்பிறாக ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே நீங்க ஏசப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. எல்லாமே நீங்க ஏசப்பா, நீங்க இல்லாம நாங்க இல்லப்பா. நீங்க தான்ப்பா எங்கப்பா, எங்கப்பா என்றும் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்கப்பா, எங்கப்பா என்றும் நீங்க தான்ப்பா. உம்மை நான் பாட மறந்தாலும் இல்லை, இல்லை. உம்மை அப்பா என்று அழைப்பதை நான் நம்பே இல்லை. உம்மை நான் பாட மறந்தாலும் இல்லை, இல்லை.
எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணையோடு காணாது கொள்வோம் இது எழுப்புதலே நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ இது எழுப்புதலே நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே யோர்தானின் தடைகளெல்லாம் விலகி போகுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே யோர்தானின் தடைகளெல்லாம் விலகி போகுமே இது எழுப்புதலின் நேரமல்லோ உடைய காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ உடைய காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அழகு வெளிவரை ஆர்ப்பரிப்போம் 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 அழகு வெளிவரை ஆர்ப்பரிப்போம் துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை வெற்றி நிச்சயமே கலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே இந்த வாரத்தை சுற்றி சுற்றி சுடதரிப்போமே கலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே இந்த தேசத்தை சுற்றி சுற்றி சுடதரிப்போமே இது எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது நம்முடைய காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் கலங்க வெளிவரை ஆர்ப்பரிப்போம் 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 கலங்க வெளிவரை ஆர்ப்பரிப்போம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை எழுந்திடுவோமே சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே சாத்தானின் ராஜ்யத்தை எழுந்திடுவோமே இது எழுப்புதலின் நேரமல்லோ உடைய காலமல்லோ இது எழுப்புதலின் நேரமல்லோ இது நம்முடைய காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்க வெளிவரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்க வெளிவரை ஆர்ப்பரிப்போம் எக்காலோ ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆரவார துணையோடு காணாது கொள்வோம் 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 தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த நாளை thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya hallelujah hallelujah. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற தயவரே உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. ஹalleluya hallelujah. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உத்தமரேசு துணையாக இருக்க உள்ளமே பயப்படாதே. உத்தமரேசு துணையாக இருக்க உள்ளமே பயப்படாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உத்தமரேசு துணையாக
பயப்படாதே. ஆபத்து காலத்தில் கூப்பிட்ட வேளையில் அதை தந்து நடத்திடுவார். ஆபத்து காலத்தில் கூப்பிட்ட வேளையில் அதை தந்து நடத்திடுவார். திகைக்கின்ற வேளையில் திகையாதே என்று, திகைக்கின்ற வேளையில் திகையாதே என்று திடன் கொள்ள செய்திடுவார். திடன் கொள்ள செய்திடுவார். உன்னத தேவன் உன்னோடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உத்தமர் இயேசு துணையாக இருக்க உள்ளமே. உத்தமர் இயேசு துணையாக இருக்க உள்ளமே பயப்படாதே. அல்லேலூயா அல்லேலூயா. ரவஷபரதரனே தருவே. இதுவரை நடத்தின தெய்வமே, இனி ஒரு நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை திருச்சபையை தேவன் தாமே இதுவரை நடத்தினதை விட நாங்கள் இந்த ஆண்டை முடிக்க போகிறோம்ப்பா. இன்னும் ஒரு மாதத்துல ஆண்டவரே இந்த 11 மாதங்களாக எங்களை கண்மணி போல காத்து வழி நடத்தி வந்த தெய்வம், எத்தனை காரியங்கள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து எங்களை வழி நடத்தி வந்திருக்க ஆண்டவரே. எல்லா தீங்கின் காலத்துல நெருக்கத்தின் காலத்துல கர்த்தரே நீரே எங்களுக்கு அடைக்கலமும் துணையாக இருந்து எங்களை வழி நடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள் நிந்தனைகள் அவமானத்தில் இருந்து விடுவித்திருக்கிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரபா ஷபலா பரிகா ராதரன நன்றிபா நன்றிபா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே
ரபலாதரன நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஆண்டவரே, உமக்கே நன்றி 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 பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you. நன்றி பா. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் ஆண்டவரே, இதுவரை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை கண்மணி போல காத்து நடத்தி வந்த தெய்வம், இந்த காலவெளியில கூட ராஜா எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி
இதுவரை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொன்னா நமக்கு ஓகேவா? இது ஓகேவா? நன்றி சொல்லிட்டா மட்டும் போதுமா? இன்னைக்கு எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்க்கையில கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அது எல்லாவற்றையும் மறந்து இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை மறந்துடுறாங்க, சபையை மறந்துடுறாங்க, தெய்வத்தை மறந்துடுறாங்க. தேவைப்படும் போது தெய்வம் அவங்களுக்கு தேவை. அவங்க தேவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது தெய்வத்தை தேடுகிறார்கள். தேவைகள் பூர்த்தியானதும் தெய்வத்தை இன்றைக்கு விட்டு விடுகிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு அன்பு தேவர்களே புழுதியில் இருந்து நம்ம எடுத்து இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். குப்பையில இருந்தவர்களை இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தினார். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்து வருகிறார். பலவீனத்தில் அவரை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க பண்ணிருக்கிறார். முடிந்து போன வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அன்பு தேவர்களே அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு இன்றைக்கு நன்றியுள்ளவர்களாக இன்னைக்கு தேவன் நம் வாழ்க்கையை மாற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் இன்னைக்கு எல்லாருடைய வழிபாடுகளும் வீணாய் கிடக்கிறது. இன்னைக்கு உலக ஆசைக்கும் மற்றவர்கள் பார்வைக்கும் வழிபாடுகளா இருக்கிறது. இன்னைக்கு இருதயத்திற்கேற்ற ஆராதனை இல்லை. இன்னைக்கு தேவனை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை இல்லை. இன்னைக்கு என்னன்னு சொல்லுதுன்னா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயனால எல்லா வேலைகளும் இல்லைனாதான் கர்த்தருடைய ஆலயம் என்பதை நாம் உணர்கிறோம். அன்பு தேவப்பிள்ளை அப்படி அல்ல. இன்னைக்கு அவருடைய ஆலயத்துல வந்தா மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக எதை செய்திருக்கிற, என்ன செய்து கொண்டிருக்கிற, இதுவரைக்கும் ஆண்டவருக்கு நீ என்ன செய்திருக்கிற என்று சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயத்துல கொஞ்சம் தேவ பிள்ளைகளை நீங்க யோசித்து பாருங்க. இன்றைக்கு பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை தெய்வம் பாதுகாத்து வந்திருக்கிறார். அப்பம் தண்ணீரை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களில கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பலவீனத்துல கர்த்தர் விடுவித்திருக்கிறார். ஆனா அவருக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே நாம் என்ன செய்திருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு ஒரு ஆராதனை வந்து கலந்து கொண்டு போயிட்டா போதுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 1 hour உட்காந்துட்டு போயிடுமா? இல்ல 2 hour உட்காந்துட்டா போதுமா? இல்ல ஒரு 3 hour முழுசா ஆராதனை உட்காந்துட்டு போயிட்டா அவ்வளவுதானே அந்த வாரம்? அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லப்படுகிறது, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறார். எனக்கு அன்பு தேவர்களே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் உனக்கு நன்மையும் கிருபை உன்னை தொடரணும். வாரத்துல ஒரு நாள் மட்டும் தொடராது தேவர்களே. வாரத்துல ஒரு நாள் மட்டும் நம்ம உயிரோடு இருக்கிறது இல்ல. மற்ற நாட்கள் எல்லாம் மரித்தவர்களை போல நாம் இருப்போம். ஆனால் உலகத்துக்குரியவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாக இருப்போமானால் அல்லேலூயா, அல்லேலூயா. யோசித்து பாரு தேவர்களே, அல்லேலூயா. என்னால ஆண்டவருக்கு என்ன லாபம் சொல்லி பாருங்களேன். கொஞ்சம் உங்க வாயை தரன்னு சொல்லி பாருங்களேன். ஏசப்பா என்னால என்ன உனக்கு லாபம்? ஏன்னா அவரால் நிறைய லாபத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம். வேதம் சொல்லப்படுகிறபடி நான் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆனா நான் கர்த்தருக்காக எதை செய்து கொண்டிருக்கிறேன்? நம்ம நேரத்தை கொடுக்கிறோமா? நம்ம என்ன சொல்றது, துதியை கொடுக்கிறோமா? நம்ம அவரை போற்றி கொண்டிருக்கிறோமா? அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? அவருக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரலோகத்துல வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றிப்பா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா? உன் பிள்ளை
மீது இருந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திருந்த பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா? உன்னத தேவனே என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ கூடுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழ கூடுமா? ஆவியின் மீது இருந்த அன்பு ஒன்று புரியலையே. சித்தம் மீது வாழ தெரியலையே. ஓ, ஆவியின் மீது இருந்த அன்பு ஒன்று புரியலையே. சித்தம் மீது வைத்திருந்த பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. எத்தனை பேரால் உணர முடியும்? எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, கடந்த வீட்டு கூட்டத்துல இந்த குறிச்சு தான் நான் பேசுறேன். எனக்கு ஆண்டவர் எதற்காக ரட்சிப்பு கொடுத்தார், இன்னைக்கு எதற்காக ஆலயத்துல கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம திருச்சபைக்கு வருகிறதுக்கு முன் அன்பு தேவ பிள்ளைகளே, வந்திருக்கிற ஒவ்வொரு கண்களை மூடி மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தைகளை உன் இருதயத்துல மட்டும் உணர்ந்து பாரு. திருச்சபைக்கு வருகிறதற்கு முன்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்ன நம்மள ஒருத்தரும் சட்டம் பண்ணல, ஒருத்தரும் நம்மளை கண்டுகல, நம்ம யாருன்னு கூட தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் யாரு இவங்க எங்க இருந்தாங்கன்னு கூட தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் என்றைக்கு நம் வாழ்க்கையில வந்தாரோ, இருளில இருக்கிற நம் வாழ்க்கையில கர்த்தர் என்றைக்கு ஆண்டவர் வெளிச்சமாய் வந்து என்றைக்கு நம் வாழ்க்கையை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றினாரோ, அன்னைக்குதான் எல்லாரும் கண்ணும் படுது. இன்னைக்கு எங்க போற, சபைக்கு போறியா அப்படி கேக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளை விசாரிக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பாரு. நம்மள ஒரு சில நாட்கள கண்டுக்கவே இல்லை, யார பார்த்து கூட பேசாம போயிருப்பாங்க. நம்மள யாரும் சொல்ல போனா மதிக்கவே இல்லை, ஒரு பொருட்டாய் நம்மள மதிக்கவே இல்லை. என்னைக்கு தேவ பார்வையில நம்ம பட்டோமோ, என்னைக்கு ஆலயத்துல கர்த்தர் நம்ம மேல ஒரு தரிசனத்தை வைத்து என் மேல என்ன சொல்றது அன்பு வச்சு என்னைக்கு ஆண்டவர் அழைச்சாரோ, இந்த உலகத்துல எந்த அன்பும் கிடைக்காத நேரத்துல கர்த்தருடைய அன்பு நம்ம தேடி வந்துச்சு, அவருடைய அரவணைப்பு நம்மளை தேடி வந்துச்சு. என்னைக்கு ஆலயத்துல காலை வச்சோமோ அன்னிலிருந்து நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நமக்கு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்து அப்பா என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார்னா, என்னைக்கு இந்த உறவு கிடைச்சதோ அன்னைக்குதான் எல்லா உறவும் வருது, எல்லா உறவும் நம்மளை தேடி வருது. இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளை, அன்னைக்கு சும்மா இருந்தோம், அன்னைக்கு நம்மளை யாரும் சத்தம் பண்ணல, நம்மளை தேடி வந்து விசாரிக்கல. எத்தனையோ பேர் வியாதியா கிடக்கும் போது விசாரிக்க ஆளுநர்ல சொல்லுவாங்க, பசியும் பட்னியா இருக்கும் போது ஒரு சின்ன சொல்லத்து ஒரு கேட்க கூட ஒரு நாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆலயத்துல வந்த பிறகுதான் எல்லாருடைய கண்களும் நம்ம மேல படுது. ஏன் தெரியுமா? நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த கண்கள், அந்த கண்களுக்காக, அந்த மனுஷனுக்காக இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆலயத்தை விடுறாங்க. இன்னைக்கு சாதாரண ஆட்களுக்காக ஆலயத்தை இல்லை, நீ கெட்டு போனோம், நீ அழிஞ்சு போன நினைச்சவர்களுக்காக இன்றைக்கு ஆலயத்தை மறந்துட்டு நம்ம மனுஷருக்காக ஓடி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாரு. நான் வாலிப பிள்ளைகளுக்கு அதான் சொன்னேன், நீங்க ஆலயத்துக்கு வராத முன்ன உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த ஆராதனை வேலையில கூட சொல்றேன், அன்பு தேவ பிள்ளைய, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். ஆலயத்துக்கு வராத முன்ன நம்ம எப்படி இருந்தோம், ஆலயத்துக்கு வந்த பிறகு எப்படி இருக்கிறோம். ஆலயத்துக்கு வராத முன்ன பேசாதவங்களா இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்த பிறகு பேசுறாங்களே, எதுக்கு? நம்ம நல்லா இருக்க கூடாது என்பதற்காக தான். நீங்களா சர்ச்சுக்கு போறீங்களா, நீங்களா இந்த இடத்துல போயிட்டீங்களா அப்படின்னு. ஆனா உன்னத தேவன் நம்மளை தேடினார். எல்லாரும் மறந்தாங்க, அன்னைக்கு கர்த்தர் நம்மளை தேடினார். நம்ம எங்க இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்? அன்பு தேவர்களே, 38 வருஷமா ஒருத்தன் வியாதியில கிடந்தவன யாரும் போய் விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அவனுக்கு உதவி செய்ய ஆள் இல்ல, அவனை தூக்கி கொண்டு போய் அந்த தண்ணியில இருக்க ஆள் இல்ல. ஆனா கர்த்தர் அவனை தேடி போனாரு.
கர்த்தர் அவனை தேடி போனாரு. இன்னைக்கு அப்படிதான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நீ அழுது புலம்பின அந்த கண்ணீரை பார்த்து கர்த்தர் உன்னை தேடி வந்ததுனால, இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை நடந்ததுனால, இன்னைக்கு சொந்தங்களுக்காக பந்தங்களுக்காக கர்த்தரை விடுகிற தேவ பிள்ளையே, உன்னை கொஞ்சம் நீ சிந்தித்து பாரு. நீ கெட்டு போயிருக்கும் போது அந்த சொந்தம் வந்துச்சா? நீ அழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த கரம் வந்துச்சா உனக்கு? என்னைக்கு கர்த்தர் வந்தாரு எல்லாமே வரும். இன்னைக்கு நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நீ கடவுளுக்காக வைராக்கியமா வாழ்ந்து பாரு, உங்ககிட்ட எல்லாரையும் கர்த்தர் வர வைப்பாரு. நீ ஆண்டவருக்காக வாழலாம், நீ தான் உன்னதர்கிட்ட ஓடிக்கொண்டு இருக்கணும். நீ தான் உன்னதருடைய தயவுல ஓடிக்கொண்டு இருக்கணும். உன் தயவை தேடி ஒருவர் வருவார்களானால் அப்ப நீ நினைக்கணும், ஓ கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்கிட்ட இருக்கிறதுனால தான் என்ன தேடி வந்தாங்கன்னு சொல்லணும். அப்ப அன்பு தேவப்பிள்ளை, அன்னைக்கு வைராக்கியமா சொல்லி பாரு, இத்தனை ஆண்டு காலம் இத்தனை நாட்கள் நீ என்ன தேடி வரல, ஆனா இன்னைக்கு கர்த்தரை வாழ்க்கையில வந்த பிறகு நீ வரனா, அந்த கர்த்தரை உனக்காக நான் விட முடியாது, கர்த்தருடைய ஆலயத்தை உனக்காக நான் விட முடியாது. ஏன்னா எப்ப தேடி வந்த நீ என்ன? இன்றைக்கு தானே தேடி வந்த. என் கர்த்தர் வந்த பிறகுதானே வந்தன்னு சொல்லிப்பாரு. அந்த வைராக்கியத்துல எங்க அப்பா சந்தோஷப்படுவாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடலாமா? உன்னத தேவனே என்னை தேடலாகுமா, உன்னத தேவனே என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ கூடுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ கூடுமா. அவியன் மீது இருந்த அன்பு ஒன்று புரியலையே, தமிழ் மீது வெட்டிட்ட பெண்ணோ. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ தெரியல? பாவியன் மீது இருந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தப்பெண் மீது வைத்திட்ட பெண்ணோ வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்வது நிரந்தரமாகுமா, பொய்யான வாழ்வது நிரந்தரமாகுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த கூடுமா, நீர் என்னை பயன்படுத்த முடியுமா, நீர் என்னை பயன்படுத்த கூடுமா. ஆவியன் மீது இருந்த அன்பு ஒன்று புரியலையே, சித்தப்பெண் மீது வைத்திட்ட பெண்ணோ வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா, மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா, உன் பிள்ளையை நான் வாழ கூடுமா, உன் பிள்ளையை நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையை நான் வாழ கூடுமா, உன் பிள்ளையை நான் வாழ முடியுமா. ஆவியன் மீது இருந்த அன்பு ஒன்று புரியலையே, தமிழ் மீது வைத்திட்ட பெண்ணோ வாழ தெரியலையே. ஓ, ஆவியன் மீது இருந்த அன்பு ஒன்று புரியலையே, தமிழ் மீது வைத்திட்ட பெண்ணோ வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாசம் நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தேவப்பிள்ளை. இன்னைக்கு அடிக்கடிக்கு சொல்லுவேன் நான், ஏதோ ஒரு சின்ன காரியம் என்கிட்ட இருக்கு, எல்லாம் கிடையாது, ஏன்னா எல்லாமெல்லாம் பிடிச்சிருக்காது. ஏதோ ஒரு சின்ன காரியம் என் தெய்வத்துக்கு என்கிட்ட இருக்கிறது பிடிச்சதுனாலதான் இதுவரைக்கும் கர்த்தர் என்னை எத்தனையோ பலவீனத்திலிருந்து, விபத்திலிருந்து, ஆக்சிடென்ட்ல இருந்து, எத்தனையோ என்ன சொல்றது காரியத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து இன்னைக்கு உயிரோடு ஜீவனோடு வச்சிருக்கிறார்னா, அதுக்கு எல்லா காரியம் பிடிச்சலாம் இல்ல, ஏதோ ஒரு சின்ன காரியம் பிடிச்சதுனாலதான் இவ்வளவு தயவு ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். அடிக்கடி எல்லாருக்கிட்ட பேசும்போது சொல்லுகிட்டே இருப்பேன், என் கூட படிச்சவங்க, என் கூட குடிச்சவன் இன்னைக்கு யாரும் உயிரோடு இல்லை.
அவன்லாம் மறிச்சு போட்டான். இன்னைக்கு என்ன கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார்னா ஏதோ ஒரு சித்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சதுனால தான் என்னை கொண்டு அவர் செய்ய பிரயாசப்படுறார் தேவ பிள்ளைய. அது போல நீ நினைச்சு பாரு. இன்னைக்கு அற்பமாய் எண்ணப்படுகிற வாழ்க்கையை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு அழகாய் மாற்றி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்க்கையில நம்மளை தேடி வந்து இன்னைக்கு என்ன சொல்றதுன்னா, நான் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படியே கண்ணோக்கி பார்க்கிறேன். எல்லாம் யாரிடத்து யாராச்சும் 10 ரூபாய் தருவாங்களா, யாராச்சும் நமக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த நாட்களை விட இன்னைக்கு முன்ன கொடுக்கும்படி வச்ச பிறகு கூட அப்படி அன்பை நம்ம ருசிக்காத இருக்கிறோம் தெரியுமா? 10 ரூபாய் இன்னொருத்தர்கிட்ட கேட்டுதான் நமக்கு பழக்கம். ஆனா இன்னைக்கு கடவுள் எப்படி தெரியுமா வச்சுக்கிறார்? நம்ம மத்தவங்களுக்கு அந்த 10 ரூபாய் கொடுக்கும்படி, நம்ம கொடுக்கும்படி ஆண்டவர் வச்சாரு. இன்னைக்கு எத்தனையோ பேரு எத்தனையோ காரியத்துல நம்ம அழுதுருப்போம், இது வாங்க காசு இல்ல, அது வாங்க காசு இல்லைன்னு. கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற கரங்களாய் உன்னை வைத்த பிறகு கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக இன்னைக்கு வாழல. இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இல்ல. கொஞ்சம் யோசித்து பார்த்தவர்களே, நீ இன்னைக்கு கொடுக்கிற இடத்துல இருக்கிறியா, வாங்குற இடத்துல இருக்கிறியா? நீ இன்னைக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரா, இல்ல யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு உன்னை வச்சிருக்கிறாரா? யோசித்து பாரு. கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. உன் பாத்திரத்தை இன்னைக்கு நிரப்பி தான் வச்சிருக்கிறாரு. நீ மற்றவர்களுக்கு உன்னை கர்த்தர் சாட்சியா தான் வச்சிருக்கிறாரு. அதை நீ இன்னைக்கு மறந்து இருக்கிற. கொஞ்சம் தட்டி எழுப்பு தேவ பிள்ளைய, உன் ஆத்துமாவை தட்டி எழுப்பு. இன்னைக்கு சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற என் ஆண்டவர் இன்னைக்கு உண்மையில வைத்திருக்கிற அந்த அழைப்பு, உண்மையில வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு கொஞ்சம் ஒப்பு கூட. இவ்வளவு நாள் உலகத்துக்காக வரலாம், எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, குடும்பத்துக்காக தான் நான் வாழறேன்னு சொல்லலாம். ஆனா அன்பு தேவ பிள்ளைய, வேதம் சொல்லப்படுகிறது அந்த குடும்பம் நம்ம எத்தனை நாளைக்கு சுமக்கும், அந்த குடும்பம் எத்தனை நாளைக்கு நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் நம்ம கூட வரும். என்னைக்கு நம்ம கெட்டு போற நினைக்கிறோமோ, என்னைக்கு நம்ம வாழ்க்கை முடியுதோ, அன்னைக்கு அந்த குடும்பம் கொஞ்ச நாள்ல நம்மள மறந்துடுவாங்க. அன்பு தேவப்பிள்ளை, தேவனுக்காக கொஞ்சம் வைராக்கியப்பட்டு பாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய என்ன சொல்றதுன்னா வாஞ்சை என்ன தெரியுமா? என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு எங்க போனா நல்லா இருக்கும்னு தெரியணும்ல. ஆலயத்துல வந்தாதானே குடும்பம் நல்லா இருக்கும், ஆலயத்துல வந்தாதானே நம் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இன்னைக்கு ஆலயத்துல கொண்டு வந்து நிறுத்தினாதானே அந்த பிள்ளையை நீ நேசிக்கிறது உண்மை. இன்னைக்கு யோசித்து பாரு தேவ பிள்ளைய. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல போய் நிற்கும் பொழுது உன் பிள்ளைகளுக்காக உன் குடும்பத்துக்காக அழுவினா அன்னைக்கு என்ன சொல்லப்படுகிறது? இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற தேவ தூதர்களா இருக்கட்டும், என் தேவனா இருக்கட்டும், அம்மா இவ்வளவு நாள் அந்த பிள்ளைய நீ கவனிக்கவே இல்லையே, இவ்வளவு நாள் உன் குடும்பத்துக்காக பாரப்படவே இல்லையே அப்படின்னு கேட்கிற கேள்வி வரும் தேவ பிள்ளைய. கொஞ்சம் நீ யோசித்து பாரு, யோசித்து பாரு அன்பு தேவ பிள்ளைய. ஏன்னா அன்பு தேவ பிள்ளைய, இன்னைக்கு வேதம் சொல்லப்படுகிறது, நல்ல ஆஸ்தியுள்ளவன் ஒருவன் மரித்தான். ரொம்ப பாடுகள் அனுபவித்த லாசரும் மரித்தான். ஆனா மரித்து அவன் பட்ட கஷ்டத்தை மேல போயிட்டு அங்க போய் இருக்கும் பொழுது அந்த ஆஸ்தி உள்ளவன் கேக்குறான், ஐயோ இப்படிப்பட்ட நரகத்துல நான் வருவேன், இவ்வளவு பிரச்சனையை நான் ஏற்றுக்கொள்வேன், இதெல்லாம் எனக்கு நடக்கும் சம்பவிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே இந்த பாவத்தை எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன், நான் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என் கூட பிறந்த இன்னும் அநேக சகோதரர்கள் உண்டு, அவங்க கிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், நான் படுற கஷ்டத்தை அவங்க படக்கூடாது சொல்லும் போது ஆண்டவர் என்ன திரும்ப சொல்லுவாரு? அங்க ஆபிரகாமை போல அநேக ஊழியக்காரர்கள் இருக்காங்க, மோசே போல அநேக ஆட்கள் இருக்காங்க, எலியா போல தீர்க்கதரிசிகள் உண்டு. அவர்களுக்கு அவங்க செவி கொடுக்கலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ போயிட்டு அவங்களுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ள தேவப்பிள்ளைய. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தெரிஞ்சு இன்னைக்கு தெரிஞ்சு நிறைய தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இந்த 11வது மாதத்துல ஆண்டவர் இடைபடுகிற காரியம் என்ன தெரியுமா? தவறு என்னது என்பதை உணர்வு. நீ எதில் விழுந்தாய் என்பதை, எந்த நிலையில இருந்தாய் என்பதை கொஞ்சம் உணர்ந்து பாரு. கர்த்தர் எந்த நோக்கத்துல உன்னை அழைச்சாரு, எந்த திட்டத்துக்கு அழைச்சாரு, எதற்காக? ஓ ராபா ஷாமா லாதாரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
இன்னைக்கு இந்த நாளை விட்டுட்டு இன்னொரு நாள் போயிட்டு என் பிள்ளை இருக்குது, எனக்கு குழந்தை இருக்குது, எனக்கு புருஷன் இருக்காங்க, எனக்கு மனைவி இருக்காங்க, எனக்கு சொந்த பந்தம் இருக்குது, எனக்கு அப்பா இருக்காங்க, எனக்கு அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம அழுவனா அன்னைக்கு ஒண்ணும் செய்ய முடியாத பிள்ளைய. ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகளானபடினால இருக்கிற காலத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. உன் குடும்பத்தை நீ வழி நடத்த பிரயாசப்படு, உன் சொந்த பந்தத்தை வழி நடத்த பிரயாசப்படு. உனக்கு கர்த்தர் நன்மை செய்தாரானால் அந்த நன்மையை நீ மற்றவர்களுக்கு கூறு, அதை சாட்சியாய் கூறு. கர்த்தர் என் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார், என் நிலைமையை மாற்றிருக்கிறார், என் கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நீங்களும் வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற காரியத்தை இன்னைக்கு சொல்லனா என்னைக்கு நீ சொல்ல முடியும்? இன்னைக்கு பெற்றுக் கொண்டிருக்கும் போதே சொல்ல முடியலன்னா படுத்து கொண்டிருக்கும் போது சொன்ன கேட்பாங்களா யாராச்சும்? இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளை எப்படியாச்சும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். மோசஸ் ராஜசேகர் இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளை அவருக்கு 2 கிட்னி போயிடுச்சு, 2 கண்ணும் போயிடுச்சு, பார்வையும் போயிடுச்சு. எவ்வளவு நாள் இருப்பதுன்னு தெரியல. ஆனா கடைசியா அவர் பாடின பாட்டு என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த என் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. எப்போ 2 கிட்னி போயிடுச்சு, 2 பார்வை கண்ணு போயிடுச்சு. கடைசியா அவர் பாடின பாட்டு, அந்த பாடின பாட்டை ரிலீஸ் பண்ற இடத்துல நான் இருந்தேன். அதை என்னால மறக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்குதான் இந்த பாட்டை ரிலீஸ் பண்றேன். அவரை 2 கையில அப்படியே பிடிச்சு கொண்டு எத்தனை வந்து ஃபுட்பீட்ல நிக்க வச்சாங்க. அப்ப பாடினார் அந்த பாட்டு. அன்பு தேவப்பிள்ளைய அன்னைக்கு நான் ஞானஸ்தானம் கூட எடுக்கல தெரியுமா? அன்னைக்கு அந்த பாட்டை நான் கேட்கும் போது ஞானஸ்தானம் கூட எடுக்கல. அன்னைக்கு பாடினாரு, கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய மனம் துடிக்குதுன்னு. இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளை அந்த வார்த்தையை நீ சொல்லி பாரு. இன்னைக்கு நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு எதனா செய்ய பிரயாசப்படு. நீ நல்லா இருக்கும் போதே உன் குடும்பத்தை வழி நடத்த பிரயாசப்படு. எதனா கை விழுந்த போயிட்ட பிறகு, காலு விழுந்த போயிட்ட பிறகு, நமக்கு எதனா பிரச்சனை வந்த பிறகு அப்ப நீ சொல்ல, நீ சொன்ன கேட்க மாட்டாங்க தேவப்பிள்ளை. இன்னைக்கு நல்லா இருக்கும் போதே சொல்லி பாரு. ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கலாமா? கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, என் மனம் துடிக்குது. மீண்டுமா மீண்டுமா? உயிரோடு இருக்கப்படுது கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக எல்லாரும் சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது, துடிக்குது. சும்மா எத்தனை பேர் வாயால சொன்னது? வாயில இருந்து சொல்றதில்ல, இருதயத்திலிருந்து சொல்லி பாரு. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவனை தந்த என் தேவனுக்காக ஏதாவது ஒன்றை, ஏதாவது ஒன்றை, ஒரு ஆத்மாச்சும் இந்த உலகத்துல உன் சாட்சியை சொல்லி, கர்த்தர் உன் வாழ்க்கையில நடந்த காரியத்தை சொல்லி
நீ சொல்லாத போயிட்டுனா கண்டிப்பா சொல்ற தேவப்பிள்ளை, நீ மறித்தாலும் அங்க போயிட்டு நிற்கும் போது கடவுள் கேட்பாரு, இன்னைக்கு எனக்காக என்ன செஞ்ச, எனக்காக நீ என்ன செஞ்ச. நமக்காக என்ன செஞ்சா 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம், நல்ல துணிமணி போட்டோம், நல்ல லிப்ஸ்டிக், உலக ஆசைக்காக எந்தெந்த இடத்துக்கு போனோமோ, இன்னைக்கு இங்க போகணும், அங்க போகணும், அந்த தெருவுல போகணும், இவங்க பார்க்க போகணும், அந்த சொந்த பார்க்கணும், இவங்க கல்யாணத்துக்கு போகணும், இந்த மேரேஜுக்கு போகணும், அவங்க வீட்டுல விசேஷம், அதுக்கு போய் கலந்துக்கணும், ஐயோ நான் தான் முக்கியமான ஆளு நினைச்சு எல்லாத்துக்கும் போகணுமே. கர்த்தர் உன்னை முக்கியப்படுத்தினாரு, அவருக்காக நீ எதை செய்திருக்கிற? முக்கியப்படுத்தின தேவனுக்காக நீ எதை செய்திருக்கிற? யோசித்து பாரு. இன்னைக்கு ஒரு சிலர் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்காக கூட சொல்லுவாங்க. நான் அப்ப சொல்லுவேன், அன்பு தேவப்பிள்ளையே, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ வைராக்கிய பண்ணிப்பாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்காக வைராக்கிய பண்ணிப்பாரு. கண்டிப்பா உன் கையின் கிரிய ஆண்டவர் தடை செய்ய மாட்டாரு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் அதன் மூலியமாக உன் வீடு கட்டப்படும், உன் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க, உன் குடும்பம் நல்லா இருக்கும். அந்த பரிசுத்த ஆராதனை மிஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகணும் மட்டும் பார்க்காதன்னு சொல்லுவேன். இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளையே, நான் ஆண்டவருக்காக நீ எதை செய்த, கடவுளுக்காக நீ எதை செய்த, அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதை என்றைக்கு நிரப்புறீங்களோ அன்னைக்கு தேவன் இன்னும் உன் குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிப்பாரு, உன் பிள்ளைகளை நேசிக்க ஆரம்பிப்பாரு, உன் வேலை ஸ்தலத்தை நேசிப்பாரு. நீ எதெல்லாம் செய்ய அது எல்லாவற்றையும் கர்த்தர் நேசிப்பாரு. ஏன்னா என் பிள்ளை எனக்காக மட்டும் வாழறான், என்னை இவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்று அவர் நினைப்பார். அதை நீ பிரயாசப்படு, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்வார். தேவன் கண்களை முடிச்சு வைக்கல, எங்களை அதிகமா நேசிக்க எங்களை அன்பிப்பார். லோக பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ தயவு, தேவ கிருபை இறங்கி ஆளுக சுயம்படிக்க செபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாசிக்கிற சங்கீத பகுதிக்காக செபிக்கிறேன். சங்கீத பகுதி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 126 136வது சங்கீதம். நேற்றுக்கு 135 வாசித்தாங்க, நீங்க 136வது சங்கீதம். நேற்று பைபிள் ஸ்டடி நடந்தது, ஆனா நிறைய பேர் வரல, ஒரு 4-5 பேர் தான் வந்தாங்க. அவங்களிடத்துல அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டு அதை குறிச்சு அவங்களோட அந்த வேத வசனங்களை குறிச்சு ஒரு சில காரியங்களை செஞ்சு சொன்னேன். அதற்கு ஆதாரமா இன்னைக்கு இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்கலாம். மாறி 136ல, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன வாசி, வாய்த்தது வாசி. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. அப்படியே உட்காருவோமாக. அன்பு தேவ பிள்ளைகளுக்கு சொன்னேன், தேவனுடைய ஆலயத்திலே தேவ பிள்ளைகளா இருக்கிறதுக்கு 3 காரியம் இருக்கணும். 1 ஜபம் இருக்கணும், 2வது வேத வாசிப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். 3வது துதிக்கிறதும் அவருடைய கிருபை நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை துதிக்காம, ஆமென், அவரை துதிக்காம அவரை என்ன சொல்றது இருந்தா நமக்கு அவருக்கு என்ன இல்ல, உறவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, உலக பிரகாரமாக திருமணமானவர்களுக்கு கழுத்துல என்ன சொல்லுது, புருஷன் கட்டின தாலி இருந்தாதான் அந்த தாலிக்கும் புருஷனுக்கும் என்னது, உறவு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதுபோல இன்னைக்கு ஆண்டவருக்கும் உனக்கும் உறவு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் என்ற உறவு மட்டும் கிடையாது. அவர் இடத்துல அவர் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை உன்னை என்ன பண்ணணும், வழி நடத்தணும். அதுக்கு நீ துதிச்சுக்கினே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப அங்க வேத சொல்ல, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நீங்க துதிச்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஊசி போட்டாங்கன்னா நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்டின் கரெக்டா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன் சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணு ஏசப்பான்னு கர்த்தம், இல்லைன்னா சோத்திர சோத்திர சோத்திரணும். எப்பா ஊசி போடும் போது, எதனா பிரச்சனை எதனா வலி வரும்போதுதான் கிறிஸ்டினா என்னன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அல்லேலூயா. அப்பதான் அப்படியே வைராக்கியமா தூக்கி போடும் அந்த முந்தானிய மேல. அது வரைக்கும் தலைமையில போட்டே இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆலயத்துல சொல்லுவோம், ஆலயத்துல என்ன பண்ணும், தலைமையில உங்க முந்தானி எடுத்து மேல போட்டு உட்காரணும், போடாது. இதுக்கு பிரச்சனை வந்துட்டு உடனே நடு ரோடுன்னு கூட போகாது, உடனே மேல துணியத்தை போத்திக்கின்னு சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. எப்பா பிரச்சனைக்கு சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்க வேதம் சொல்லப்படுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். 23வது வசனம் சொல்லப்படுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். இன்னைக்கு எல்லாம் இருக்கும் போதுதான் ஆராதனை சொல்லப்பட்டது போல நம்ம கிட்ட ஏதாவது இருந்தாதான் என்ன பண்றாங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு 1 லட்சம் இல்ல 10 லட்சம் இருக்குதுன்னு சொந்த பந்தங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவாங்க, மூட்டை முச்சை கட்டின்னு வந்துருவாங்க. அதுக்கு முன்னே எதுனா ஒரு நல்லது கெட்டது கூப்பிடுறதுக்கு சொல்லியிருப்பாங்க, உன் அட்ரஸே தெரியல, நீ எந்த வீட்டுல இருக்குன்னு தெரியல, அவங்க கிட்ட கேட்டேன் இவங்க கிட்ட கேட்டேன், தெரியவே இல்லை. ஆனா இப்ப பணம் வந்த பிறகு எதனா நீ பொந்துல வீடு இருந்தா கூட பரவாயில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு 5வது மாடியில லிப்ட் இல்லாத வீட்டுல 5வது மாடியில இருந்தா கூட ஏறி வருவாங்க. ஆனா மத்த டைம் கேட்டு போறாங்க, என்னால படிக்கட்டு எப்படி ஏற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்க, நம்முடைய தாழ்வில ஆண்டவர் நினைச்சார். நம்ம கிட்ட எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தேடி வரல. என் வாழ்க்கையில எத்தனையோ தருணங்கள் இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல செங்கல்பட்டு மருத்துவமனையில வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சேன் பாரு, அன்னைக்குதான் உணர்ந்தேன், அன்னைக்குதான் கர்த்தர் என் பக்கத்துல வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ முறை வந்திருக்கிறாரு, எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனா உணர்ந்தது என்னைக்குன்னா, முடிஞ்சிச்சு என் வாழ்க்கை, அவ்வளவுதான். இன்னைக்கு யாரும் இல்லையே என் கூட, என் பக்கத்துல சும்மா ஒரு தோல் கொடுக்கறது கூட ஒருத்தர் இல்லையே கூட, இல்ல ஒரு விசாரிக்கிறது கூட ஒருத்தர் இல்லையே நினைச்சேன் பாரு, அன்னைக்குதான் என் கர்த்தர் வந்ததை நான் உணர்ந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய தாழ்வில் நம்ம நினைத்திருக்கிறார். ரொம்ப ஆடம்பரமா பந்தாவா கோடிக்கணக்கான பணம் லட்சக்கணக்கான பணம் வச்சிருக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வரல. ஒன்னும் இல்லாத நேரத்துலதான் ஆண்டவர் வந்தார். அப்போ அதுதான் வேதம் சொல்லப்படுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதிங்க. இன்னைக்கு சும்மாலாம் துதிக்க சொல்ல, வாயத்தாரு கையை தட்டு முட்டி போடு கண்ண மூடுன்னு சாதாரணமா சொல்ல தேவ பிள்ளைய, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை நீ என்ன பண்ணு, மகிமைப்படுத்து என்பதற்காக தான் கர்த்தரை நீங்கள் துதியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரம் அங்க சொல்லப்படுகிறது, வேதம் சொல்லப்படுகிறது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள்,
பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆற சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆற சந்திரனை நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சான்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்படி பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால ஓங்கிய புயத்தினால அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். எவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் இரண்டாம் புரட்டி போட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய போராட்டம், எவ்வளவு பெரிய அவமானம், அது எல்லாத்தையும் கர்த்தர் பாருங்க சும்மா அப்படி லேசா மாத்தி. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனையோ பேரு ஒரு சில விஷயங்களை போய் நிக்கும் போது ஐயோ என்னடா இது நமக்கு போயிட்டு இப்படி நடந்துச்சு, எப்படிதான் இந்த பிரச்சனை விட்டு வெளியே வர போறோம் தெரியல, இந்த அவமானப்பட்டு எப்போதான் வெளியே வர போறோம்னு தெரியல நினைச்சோம். ஆனா இப்பெல்லாம் அது எங்க இருக்குதுன்னே தெரியல. அல்லேலூயா. கை வச்சு சொல்லுங்களேன் அல்லேலூயா. எத்தனை பேர் மறந்துட்டோம் நம்ம பட்ட அவமானத்தை, நம்ம பட்ட, ஏன்னா ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் சரி செஞ்சார். அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அதை ஊதி பெருசாகணும்னு பார்த்தாங்க, நம்ம பேரை கெடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அதை ஒண்ணுமே இல்லாத மாத்திட்டார். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத மாத்திட்டார். நம்ம வாழ்க்கை நடுத்தருவுல நிற்போமா, நம்ம வேஸ்டா ஒருத்தர்கிட்ட போய் கையேந்தி நிற்போமா? நிறைய பேர் சொல்லுவாங்க அது நம்ம கிட்ட விழுன்னு பார்த்தா விழுவே இல்லையே, நம்ம காலில் விழுன்னு பார்த்தா விழவே இல்லையே, இவ்வளவு திமிரா இருக்குது இல்ல. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தார். இன்னைக்கு அன்பு தேவப்பிள்ளையே, தேவன் நம்மோடு இருந்து செய்த காரியம் மிக பயங்கரமான காரியம். அவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய நீங்க பிரயாசப்படுங்க, உங்க வாழ்க்கைய ஆண்டவர் மேலோக்கி செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நீங்க துதித்து கொண்டே இருங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்வார். இந்த வார்த்தையின்படி கரங்களை வந்து சோத்திரமனமாக எங்களை அதிகமா நேசிங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாக இயேசு நாமத்தினால வந்த ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். இந்த ஆராதனை பகுதி ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்னும் சொல்லப்படுகிற சாட்சிகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது சாட்சி நேரம். சாட்சி எதனா இருக்குதா?